பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம 2026 வருடம் விருச்சகத்திற்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். 2026 ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வருஷம் நல்ல பலன்களை மட்டும்தான் நம்ம இந்த பதிவுல சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால விருச்சகத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்வான ஒரு வருடமாக இந்த வருடம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா இந்த விருச்சகத்திற்கு பாருங்க 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு போய் 9ல பாக்கியமா இருக்காங்க. இந்த பாக்கியத்துல குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு தெரியுமா? நமக்கு சொல்றோம், நமக்கு தெய்வங்கள் நம்ம கிட்ட பேசும். எப்ப பேசும்? சில காலகட்டங்கள்ல தான் நம்ம கிட்ட பேசும். அந்த தெய்வ மொழியை நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு திறன் இருந்ததுன்னா போதும், நம்ம வாழ்க்கையில சக்சஸ் தாங்க. அப்படி ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. எவ்வளவு ஒரு கொடுப்பன தெரியுமா? கிஃப்ட் தெரியுமா? 2 அதிபதி குரு பகவான், 5 பூர்வ புண்ணியத்திற்கும் அவர் தான் அதிபதி. அவர் போய் எங்க உட்கார்ந்துருக்கார்? பாக்கியத்துல போய் உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய குல தெய்வத்தையே இஷ்ட தெய்வமாக நினைச்சு இந்த நேரத்துல கும்பிடுறீங்கன்னா அதை விட பாக்கியம் உங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் அந்த ஓடி வந்து உங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல உங்களுக்கு குலதெய்வம் ஓடி வந்து உதவக்கூடியதாக இருக்கும். குலதெய்வத்தினுடைய பேரை இந்த வருஷம் பூரா ஒரு சேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. சரியா? உங்க குலதெய்வத்தினுடைய பேரை நீங்க இந்த வருடம் முழுவதும் சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. அதுவே உங்களுக்கு தக்க சமயத்துல தர்மம் மட்டும் தலை காப்பது கிடையாதுங்க. நம்மளுடைய குலதெய்வம் தான் நம்மள ரொம்ப இக்கட்டான நேரங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதோட உங்க விருச்சகத்தை இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல இடங்களில் இருந்துட்டா அதை விட வேறு பேர் என்ன வேணும்? எந்தெந்த மாதங்கள் எல்லாம் அவர் நல்ல இடங்களுக்கு வரப்போறார்? பிப்ரவரி மாதம் இங்க செவ்வாய் எங்க இருக்க போறாரு? பிப்ரவரி மாதங்கள்ல மகரத்திலேயே, இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே மகரத்துல செவ்வாய் உச்ச செவ்வாயாக செயல்படக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வீரியம், எந்த ஒரு செயலுக்குமே துணிச்சல் அதிகம் வேணுங்க. அந்த துணிவுடன் இந்த செயலை என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு துணிவோடு நீங்க செயல்படக்கூடிய ஒரு வெற்றி படியை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதம். அடுத்ததாக ஜூலை மாதம் ரிஷபத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய காலம். திருமணம் போன்ற நிகழ்வுகள்ல நீங்க வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு காலமாக, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான மன வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு காலமாக, சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக அந்த ஜூலை மாதம் இருக்க போகிறது. ஏன்னா ரிஷபத்துல செவ்வாய் செஞ்சிருக்கக்கூடிய காலம், செவ்வாயினுடைய நேரடி பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலம் நன்மைகள் நிறைய உண்டு. அடுத்து அக்டோபர் மாதம் கடகத்தில் செவ்வாய் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலம். ஏற்கனவே அங்க குரு பகவான் வேற இருக்காரு இல்லையா? அந்த குருவோட சேர்ந்து இந்த செவ்வாயும் குரு மங்கள யோகமாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த வருடம். அதுவும் இல்லாம அந்த விருச்சகத்தை பொறுத்தளவுல சூரியன் போய் 10க்கு அதிபதி. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. இந்த ஆண்டை மிஸ் பண்ணாம தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு மகர ராசியிலிருந்து உங்களுடைய தைரியம், வீரியம், முயற்சி போட்டு தேவை. அரசியல்ல யாராவது ஈடுபடுறீங்களா, அதுக்கான ஒரு நல்ல ஒரு காலம், நல்ல வருடம் அப்படிங்கிறது இந்த வருடமாக இருக்க போகுது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கு உங்க சுயஜாதகமும் அங்க அனுமதி தரணும் அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கோங்க. நீங்க சொன்னீங்க விருச்சகத்துக்கு நல்லா இருக்குன்னு அரசியல்ல நின்று தோத்து போயிட்டேன் அப்புறம் சொல்லக்கூடாது. உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசியல்ல ஒரு நல்ல மாற்றங்களும், என கிரக நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக காற்று என் பக்கம் வீசுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி வீசக்கூடிய ஒரு நேரம் தாங்க விருச்சகத்திற்கு. தெய்வமே உங்க போட்டா கடவுளே என் பக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி கடவுளே உங்க பக்கம் தான் நிக்கிறாரு. அந்த இறை வழிபாட்டோட இந்த ஆண்டை கடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. என்ன வழிபாடு நான் பண்ணணும், இந்த வருடம் நான் நன்மைகளை அடையணும்னா எனக்கு எந்த வழிபாடு எனக்கு சிறப்பை தரும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு தாங்க. அது செல்லி அம்மனா இருக்கலாம், அங்காள் அம்மனா இருக்கலாம், இல்ல கங்கை அம்மனாக இருக்கலாம், அந்த பகவதியாக இருக்கலாம். அம்பாள் வழிபாடு தான் உங்களுக்கு. அந்த அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக
உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பதில்களையும் நல்ல வரங்களையும் நல்ல நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக, தொழில் சார்ந்த மேன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக, விவசாயத்துல எனக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக, விருச்சகத்திற்கு விவசாயம் இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும். அதுவே பெரிய கிஃப்ட் தானே, கடவுள் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் தானே. அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு உழைக்கிறதுக்கான தெம்பு இருக்கு. அந்த உழைப்புல கவனம் செலுத்துங்க. கண்டிப்பா இந்த காலம் உங்களுக்கு நன்மைகளை, உங்க காட்டுல நீங்க ராஜாவா கெத்தா வளம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நல்லதே நடக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.